ஹலோ எவ்ரிவன். நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸில் டெய்லி 2 கொஸ்டின் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி 2 கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாபிக் தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மைக்ரேஷன் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகேவா, என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, why do larger cities tend to attract more migrants than smaller towns? Discuss in the light of conditions in developing countries அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிறிய நகரங்களை விட பெரிய நகரங்கள் ஏன் அதிக இடம்பெயர்ந்தோரை ஈர்க்கின்றன? வளர்ந்து வரும் நாடுகளில் நிலவும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு விவாதிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ இதனால அர்பன் ஏரியாஸ்க்கு அதிகமான மைக்ரேஷன் இருக்கு, அதை டெவலப்பிங் கண்ட்ரிஸை பேஸ் பண்ணி நமக்கு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இந்த சென்ஸ் இந்தியாவை பேஸ் பண்ணி கூட நம்ம இதை சொல்ல முடியும். சரிங்களா, அப்ப இன்ட்ரடக்ஷன்ல என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, லார்ஜர் சிட்டிஸ் தான் அதிகமான பாப்புலேஷனை அட்ராக்ட் பண்றாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது நமக்கு அர்பன் ரீஜன்ல நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேவா, ஒரு சில நேரங்களில் அது சரியாகவும் இருக்கும். பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் கேன் பி எக்ஸ்பெக்டட் இன் அர்பன் ரீஜன்ஸ், ரைட்டா? ஸோ அதை நம்ம சொல்றோம். இதே டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல பார்த்தோம்னா, ஏன் அதிகமா அர்பன் ரீஜனை நோக்கி போறாங்கன்னா, அங்க அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு அவைலபிளா இருக்கு கம்பேர்ட் டு ஸ்மாலர் டவுன்ஸ். அதனால அவங்களோட வாழ்க்கையில அடுத்த கட்டங்களுக்கு நகரணும் அப்படிங்கிறதுக்காக இதை நோக்கி போறாங்க. சரியா, இப்ப என்ன மாதிரியான ரீசன்ஸ் இருக்கு அதை கேட்டிருக்காங்க. வை அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப அதுக்கான காரணங்களை நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட், ஜாப் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது ஸ்மாலர் டவுன்ஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு பிசினஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதே ஒரு அர்பன் ரீஜன் சென்னை மாதிரியான நகரத்துக்கு போனோம்னா அங்கே அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். சென்னைக்கு போனாலே பொழைச்சிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள், வழக்காடல்கள்லாம் நமக்கு இருக்க தான் செய்யுது இல்லையா? ஸோ அப்போ ஜாப் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்குது. அது போத் ஃபார்மல் செக்டாரும் சரி, இன்ஃபார்மல் செக்டாரும் சரி. படித்தவங்களுக்கான வேலையும் இருக்குது, படிக்காதவங்களுக்கான வேலையுமே இருக்குது. படித்தவங்க ஒரு ஐடி கம்பெனியில் போய் சேர்ந்துக்கலாம், இல்லை அதுக்கேற்ற மாதிரி அவங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலைகளை, ஒரு சம்பளம் கம்மியாக இருந்தாலுமே ஒரு வேலை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி இன்ஃபார்மல் செக்டாரில் பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரீட் வெண்டாரா இருக்கலாம், ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கலா இருக்கலாம், இல்ல சிம்பிளா பார்த்தோம்னா ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ கூட அங்க அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்கதான் செய்யுது. அப்ப இந்த மாதிரியான ஜாப் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கனால அதிக மக்கள் என்ன பண்றாங்கன்னா, கிராமப்புறங்கள்ல இருந்து சின்ன சின்ன நகரங்கள்ல இருந்து டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்ல இருந்து டயர் 1 சிட்டிஸை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அதை நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு மும்பையை சொல்லலாம், சென்னையை சொல்லலாம். ஓகே, எல்லாத்துக்குமே நம்ம அர்பன் சிட்டி ஏதாவது ஒன்று எக்ஸாம்பிளா கொடுத்துட்டா போதும். சரியா, அடுத்தது ஹையர் வேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ரூரல் ஏரியாஸ்ல பார்த்தோம்னா செய்யக்கூடிய அதே வேலைக்கு அர்பன் ஏரியாவில் அதிகமான சம்பளம் கிடைக்கும். சிம்பிளா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸே எடுத்துப்போம். ரூரல் ஏரியாஸ்ல பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 700 800 கொடுப்பாங்க. அதுவே அர்பன் ஏரியாஸ்க்கு போனோம்னா அது 1000 ரூபாய் கிட்ட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறப்ப அர்பன் ரீஜனுக்கு போனாங்கன்னா அங்க அதிகமா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, அதனால அங்க போறாங்க. சரியா, அடுத்தது அர்பனைசேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். அர்பனைசேஷன், growth ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். நமக்கு அதிகமான தொழிற்சாலைகள் பார்த்தோம்னா நமக்கு சிட்டிஸோட சரௌண்டிங்ஸ்ல, சிட்டிஸோட அவுட்டர் சர்க்கிள்ல அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் நம்மளால பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சென்னை எடுத்துப்போம். சென்னையை சுத்தி பார்த்தோம்னா அதிகமான சிப்காட் இருக்கு, அங்க அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரீஸ் புதுசா வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் கூட அங்கதான் கொண்டு வராங்க. அப்படிங்கிறப்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமா கிரியேட் ஆகுது. ஸோ தட் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து அங்க போய் அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல வேலையில் சேர்ந்துக்கிறாங்க. சரியா, இப்போ growth ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது ஒரு காரணம். ஓகேவா, ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அடுத்தது அர்பனைசேஷன் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அர்பனைசேஷன் இந்த சென்ஸ் நமக்கு நகர்ப்புறங்களை நோக்கி மக்கள் நகர ஆரம்பிக்கிறாங்க. அந்த நகர்ப்புறங்களை நோக்கி எதுக்காக நகர ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள், பெட்டர் ஃபெசிலிட்டிஸ், பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப், அவங்களோட லைவ்லிஹுட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நமக்கு ரூரல் ஏரியாஸ்ல இருந்தா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர மாட்டோம், அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் நம்ம லைஃப்ல இருக்காது அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு எல்லாருமே அர்பன் ரீஜனை நோக்கி போறாங்க. அர்பன் ரீஜன்ல இருந்துட்டு மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் ரூரல் வந்து டெவலப் ஆகுறாங்க. சரியா, ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம். அடுத்தது எஜுகேஷனல் அண்ட் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய கல்விக்கும் அர்பன் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய கல்விக்கும் ரொம்ப பெரிய வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கும். ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்போஷருக்கும் அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்போஷருக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ நம்மளே காலேஜஸ்ல படிச்சிருப்போம், நம்ம ஊர்ல படிச்சுட்டு போயிருப்போம். இன்னொரு ஸ்டூடெண்ட் வருவாங்க, அவங்க பார்த்தோம்னா இன்னொரு நம்ம ஃப்ரெண்டு வருவான், அவன் பார்த்தோம்னா சென்னை அந்த மாதிரியான சிட்டிஸ், சென்னை கோயம்புத்தூர் அந்த மாதிரியான சிட்டிஸ்ல படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களோட பழக்க வழக்கங்களே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஓகேங்களா, சிட்டியில
சிட்டியில் எஜுகேட்டடான ஒரு பர்சன் ஸ்கூல் எஜுகேஷன் சிட்டியில் படிச்சுட்டு வராங்க அப்படின்னா அவங்க சகஜமாக ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட ஈஸியாக போய் பழகுவாங்க. ஆனால் நம்ம கிராமப்புறங்களில் படிச்சுட்டு வந்து நம்ம போய் ஆப்போசிட் ஜெண்டரில் அவ்வளோ சீக்கிரமாலாம் போய் பழக முடியாது. நம்மளால அவ்வளோ தயக்கம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது இதுவுமே எஜுகேஷன் ஒரு இன்டெகிரல் பார்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ பெட்டர் எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது அர்பன் ரீஜனில் தான் இப்போ வரைக்குமே அதிகமாக இருக்கு கம்பேர்டு டு ரூரல் ரீஜன். ஸோ அதை தான் சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது ஹெல்த் கேர் ஆக்சஸ். இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே அரசு மருத்துவமனைகள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. இருந்தாலுமே ரொம்ப தீவிரமான சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் எங்க போக சொல்றாங்க? சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு தான் போக சொல்றாங்க இல்லையா? அப்ப ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறதுமே நமக்கு அர்பன் ரீஜன்ல தான் நல்லா இருக்கு. அதனால தான் மைக்ரேஷன் அப்படிங்கிறது அந்த லார்ஜ் சிட்டிஸ்க்கு நோக்கி மக்கள் போறதுக்கான காரணம் என்னன்னா அதுதான். சரியா? அடுத்தது டைவர்ஸ் சோஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சோஷியல் மொபிலிட்டி அண்ட் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு ரூரல் ரீஜனில் இருந்தோம்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்போம். நம்ம பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் இருக்காது. நமக்கான ஒரு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இதே அர்பன் ரீஜனுக்கு போனோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை பார்ப்போம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம். நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வைடன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் இங்கே கொடுக்குறாங்க. நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் அதிகமாகுது. ஸோ தட் பர்சனலி ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். சரியா? அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா கல்ச்சரல் அண்ட் சோஷியல் லைஃப். ஓகே, ஸோ நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு ரொம்ப மாடர்னைஸ்டாக இருப்பாங்க, ரூரல் ஏரியாவில் இருப்பாங்க, ஆனால் ரொம்ப மாடர்னைஸ்டாக இருப்பாங்க. அவங்களோட திங்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க லைஃப்பில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கன்வென்ஷனல் இல்லாமல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு பார்த்தோம்னா சிட்டி லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஆப்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு சினிமாவில் நடிக்க போகணும்னு நினைப்பாங்க, இல்லை அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டில் வந்து நான் அடுத்த கட்டங்களுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் சத்தியமாக கிடைக்காது. அப்போ அர்பன் ரீஜனை நோக்கி தான் போகணும். ஸோ அதனாலையுமே அர்பன் ரீஜன்ஸில் பார்த்தோம்னா அதிக பாப்புலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்தது பப்ளிக் சர்வீசஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரூரல் ஏரியாஸில் அவ்வளோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸ்மாலர் டவுன்ஸில் பார்த்தோம்னா அவ்வளோவா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ அது டெவலப் ஆகிட்டே இருந்தாலுமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறதுலாம் எல்லாமே அர்பன் ரீஜன்ஸில் இருக்குது. இப்போ சென்னைக்கு போனோம்னா சென்னையிலிருந்து எந்த ஊருக்கு வேணாலும் போயிடலாம் இந்தியாவில். ஆனால் நம்ம இதே வேற ஒரு ஊர்ல இருந்து பாரியூர் இருக்கு, பெரம்பலூர் இருக்கு, அங்கிருந்து நம்ம எந்த ஊருக்குனாலும் போயிட முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஓகேவா? இப்போ கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கு. சரியா? அடுத்தது ஹவுசிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவுசிங் பார்த்தோம்னா நமக்கு கம்மியான வாடகையிலேயே நமக்கு வீடு கிடைச்சிரும் ரூரல் ரீஜனில். அதே மாதிரி அர்பன் ரீஜன் அப்படிங்கிறது அர்பன் பாப்புலேஷன் அதிகமாகிட்டே தான் போகிறாங்க. ஆனால் எவ்வளோ அர்பன் பீப்புள் வந்தாலுமே அங்கே அகாமடேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் அங்கே அதிகமான ஸ்லம்ஸ் அந்த மாதிரிலாம் கிரியேட் ஆகிறதுனால நமக்கு வீடுகளுக்குன்னு அதிகமாக செலவு பண்ண தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயுமே போவாங்க. சரியா? ஸோ இதுவுமே இருக்குது. ஹவுசிங் அப்படிங்கிறது நமக்கு அஸ் அ ஸ்டூடெண்ட்டாகவே நமக்கு புரியும். ஓகேவா? என்ன பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சிட்டி சென்னை போகிறோமோ இல்லை கோயம்புத்தூர் போகிறோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் அங்கே போய் எங்கே தங்குறது அப்படிங்கிறதா இருக்கும். தங்குற இடம் கம்மியாக இருக்கா, சாப்பாடு செலவு கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத யோசிப்போம். சரியா? ஸோ அப்போ சென்னையில் அதிகமான காசு கொடுத்து தங்குற இடங்களுமே இருக்குது, கம்மியான காசு கொடுத்து தங்குற இடங்களுமே இருக்குது. அப்போ கம்மியான காசு கொடுத்து தங்குற இடங்கள் அதிகமாக இருக்கனால நமக்கு அர்பனைசேஷன் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு அர்பன் பாப்புலேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறத சொல்கிறோம். நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அர்பன் ஃபோக்கஸ்டு டெவலப்மெண்ட். ஏன்னா இப்போ தமிழக அரசாங்கமே எடுத்துக்கிட்டோம்னாலும் எல்லா மாதிரியான விழாக்களும் சரி, எல்லா மாதிரியான புது புது திட்டங்களுமே சரி, எல்லா மாதிரியான தொழிற்சாலைகளுமே சரி, எல்லா மாதிரியான கட்டுமான பணிகளுமே சரி, எல்லா மாதிரியான மேம்பாட்டு திட்டங்களுமே சரி, எல்லாமே எங்க வருது அப்படின்னா சென்னையை நோக்கி தான் அதிகமா இருக்கு. ஓகேவா? டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் சென்னை அப்படிங்கிறதே நம்ம தனியா பார்க்கலாம். ஓகேங்களா? கன்ஜெஷன் ஆஃப் சென்னை அப்படிங்கிறதா இப்போ எல்லா அரசாங்கமுமே அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே சென்னை தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து போயிட்டு இருக்கு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா Tier 2 Tier 3 சிட்டிஸ் அண்ட் தென் சென்னைக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய அதர் சிட்டிஸை இப்போதான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இது வரைக்குமே பார்த்தோம்னா எல்லாமே சென்னை 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 அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ஒரு சிட்டியை ஃபோக்கஸ் பண்றதுனால மக்களுமே அதே சிட்டியை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அதை தான் இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எங்க வரும்னா ஒரு நல்ல ஏர்போர்ட் கனெக்டிவிட்டி, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிக்கு தான் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வரும். கம்பேர்டு டு ரூரல் ரீஜன்ல அதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எங்க வருதோ அங்கே பிசினஸஸ் கிரியேட் ஆகும், ஸ்டார்ட் அப்ஸ் கிரியேட் ஆகும், இதனால வேலை வாய்ப்புகள் கிரியேட் ஆகும். இதனால ரூரல்ல இருந்து அர்பனுக்கு மக்கள் போக ஆரம்பிக்கிறாங்க. சரியா? அடுத்தது இதெல்லாம் தான் நமக்கு ரீசன்ஸ் அப்படிங்கிறதுல இவ்வளோ ரீசன்ஸை நம்ம பார்க்குறோம்.
சரிங்களா? ஸோ மோரார்லெஸ் ஏறக்குறைய எல்லா விதமான காரணங்களையுமே நமக்கு இந்த ஒரு 8 பாயிண்ட்ல சொல்லி முடிச்சிடலாம். சரி, அதுக்கு மேலே நம்ம பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இடமும் பத்தாது. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸை நம்ம சொல்லி முடிச்சிடலாம். எக்ஸாம்பிள்ஸாக ஒவ்வொரு சிட்டியை நம்ம போட்டு சொல்லலாம். ஓகேவா? சென்னையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எழுதாமல் நம்ம அதர் இந்தியன் சிட்டிஸை கூட ஃபோக்கஸ் பண்ணி எழுத முடியும். சரியா? அண்ட் தென் இன்டர்நேஷனல் சிட்டிஸ் கூட கொடுக்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? அடுத்தது இதில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹவுசிங் ஷார்ட்டேஜஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சேலஞ்ச். வரக்கூடிய எல்லாத்தையுமே சிட்டிஸ் அகாமடேட் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. ஆனா அந்த டைப் ஆஃப் அகாமடேஷன் அப்படிங்கிறது அவ்வளோ சானிடைஸ்டா இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ரொம்ப ஸ்லம் ஏரியாஸா இருக்கு. ஒரு ஹியூமன் வாழக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட்ல அந்த வீடுகள்லாம் இருக்கிறது இல்லை. அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து அர்பனைசேஷன் அர்பன் ரீஜனை நோக்கி போறனால அங்க இருக்கக்கூடிய ரெண்டல் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதெல்லாம் இன்னுமே பெரிய லெவலில் பேசாம தான் இருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட், ப்ரெஷர் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்குறப்ப கட்டுமானத்தில் என்ன மாதிரியான ஒரு அழுத்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அதிகமான மக்கள் போகிறப்ப நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் லிவிங் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படிங்கிறது அதிகமாகுது. பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாகிறப்ப நமக்கு நார்மலாக ஒரு அர்பன் சிட்டியில் எந்த டைமில் நீங்கள் ரோட்டுக்கு போனாலுமே அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். எந்த டைமில் நீங்கள் ஒரு பஸ் ஏறினாலுமே நின்றுட்டு போகிற நிலைமை அப்படிங்கிறது எல்லாருமே இதை சந்திச்சிருப்பீங்க. சரியா? அப்போ இது எல்லாமே எதனால் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவர் அர்பனைசேஷனால் ஆகுது. அர்பனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு சர்டன் லிமிட்டுக்கு தான் ஓகே. பட் ஓவர் அர்பனைசேஷன் விச் இஸ் ஹேப்பனிங் இன் சிட்டிஸ் லைக் சென்னை அப்படிங்கிறதுலாம் இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் அண்ட் இட் இஸ் அன்ஹெல்தி டு தட் சிட்டி அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓவர் அர்பனைசேஷனால தான் நமக்கு அதிகமான கட்டுமான பணிகள் நடக்குது. ஓவர் அர்பனைசேஷனால தான் என்க்ரோச்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு மார்ஷ்லேண்டில் என்க்ரோச் பண்ணுறாங்க. அந்த ஏரிகளில் வீடுகள் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஓவர் அர்பனைசேஷன் அப்படிங்கிறது இருக்குது. இதனால பாதிப்புகள் மறுபடியும் அந்த சிட்டிக்கு தான் அதிகமான பாதிப்பு ஏற்படுது. அப்போ அர்பனைசேஷன் அப்படிங்கிறது கண்ட்ரோல்டு அர்பனைசேஷனாக இருக்கணும். கண்ட்ரோல்டு அர்பனைசேஷனை கொண்டு வரணும்னா டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் பாலிசிஸ் அப்படிங்கிறது இருக்கணும். டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் சென்னை அப்படிங்கிறது இருக்கணும். அதர் டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸை ஈக்குவலண்டா சென்னைக்கு ஈக்குவலண்டா ப்ரொமோட் பண்றதன் மூலமா நமக்கு ஒரு ரீஜனல் growth அப்படிங்கிறது நல்லா இருக்கும். ஒரு ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸாகவும் இருக்கும் நமக்கு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, முக்கியமாக இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரெஷரில் பார்த்தோம்னா டிராஃபிக் ஜாம் சொல்லலாம். பெங்களூரில் இருக்கக்கூடிய டிராஃபிக் ஜாம் இந்த இடத்துல எக்ஸாம்பிளாக கொடுக்க முடியும். சரிங்களா? அடுத்தது அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்ஃபார்மல் செக்டார் எக்ஸ்பான்ஷன். அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாகுதா அப்படின்னு கேட்டால், ஒரு சில நேரங்களில் அர்பனுக்கு வராங்க, ஆனால் வேலை கிடைக்காம, இல்லை வேலை கிடைச்சாலுமே ஒரு மாதத்துக்கு மேலே அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் மறுபடியும் விட்டுடுறாங்க. ஓகே, விட்டுட்டு ரூமில் தான் இருப்பாங்க, இன்னொரு வேலையை தேடுவாங்க, அதுவும் செட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியன்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. அடுத்ததான் இன்ஃபார்மல் செக்டார் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அர்பன் சிட்டிஸ்க்கு போகிறாங்க, வேலை தேடிட்டு சைட் பை சைடு வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ, டன்ஸோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேலையை விட்டுறாங்க, இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது அந்த சர்டன் டைப் ஆஃப் பீப்புள் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் நம்ம பார்த்தோம். என்க்ரோச்மெண்ட்ஸ்னால எப்படி ஒரு என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் இருக்கு, அண்ட் தென் எவ்வளோ பொல்யூஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும், அதெல்லாம் இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண முடியும். பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, இது எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியும். சரியா? அடுத்தது சோஷியல் இன்இக்வாலிட்டி அண்ட் கிரைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோஷியல் இன்இக்வாலிட்டி அப்படின்னா நமக்கு அதிகமான பாப்புலேஷன் இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா கிரைம் ரேட் அப்படிங்கிறது கட்டாயம் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அப்போ நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ படி பார்க்குறப்ப பாப்புலேஷன் அதிகமாக இருக்கப்ப கிரைம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால எடுத்துக்க முடியும், அந்த டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா. ஓகேவா? ஸோ அப்போ கிரைம் ரேட் அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகுது, ஒன் ஆஃப் த சேலஞ்சாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ இது எல்லாமே இந்த கொஸ்டின் அட்ரஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ். ஓகேவா? நம்ம என்ன மாதிரியான ரீசன்ஸ்னால பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, என்ன மாதிரியான சேலஞ்சஸ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறனால, வேர் இந்த பாப்புலேஷன் இங்கே இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சிட்டிஸில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அர்பனைசேஷன் ஆகுது, அர்பன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால நமக்கு என்ன மாதிரியான ரீசன்ஸ், என்ன மாதிரியான சேலஞ்சஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதனால லார்ஜ் சிட்டிஸை நோக்கி மக்கள் போகிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இந்த கொஸ்டினை கொஞ்சம் நல்லா பார்த்து வைங்க, மேபி ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஒன்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.